சென்னையில் மாநகராட்சி சேவைகளை வாட்ஸ்அப் மூலம் பெறும் திட்டத்தை மேயர் பிரியா தொடங்கி வைத்தார். பலன்களை பெறுவதற்கும் சான்றிதழ்கள் வாங்கவும் கட்டணம் செலுத்தவும் அரசு அலுவலகங்களுக்கு சென்று வரும் நிலை உள்ளது. இதனை கருத்தில் கொண்டு சென்னை மாநகராட்சியில் மக்களுக்கான சேவைகள் வாட்ஸ்அப் வாயிலாக வழங்கப்படும் என மாநகராட்சி நிதிநிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் மாநகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த திட்டத்தை மேயர் பிரியா தொடங்கி வைத்தார். இதன் மூலம் தமிழ்நாட்டிலேயே முதன்முறையாக சென்னை மாநகராட்சியில் பொதுமக்களுக்கான சேவைகள் அனைத்தும் வாட்ஸ்அப் மூலம் வழங்கப்பட உள்ளது. இதற்காக மாநகராட்சி நிர்வாகம் 9445061913 என்ற வாட்ஸ்அப் எண்ணை அறிமுகம் செய்துள்ளது. இந்த ஒரே ஒரு எண் மூலம் எளிதில் அணுகக்கூடிய வகையில் சாட்பாட் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த வாட்ஸ்அப் சாட்பாட் எண்ணிற்கு ஹாய் அல்லது வணக்கம் என பதிவிட்டால் மாநகராட்சியின் சேவைகளை அதில் உள்ள உரிய வழிகாட்டுதலுடன் உள்நுழைந்து பெற்றுக்கொள்ளும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் பிறப்பு இறப்பு சான்றிதழ் பெறுவது, புகார் பதிவு, வர்த்தக உரிமம் பெறுதல் மற்றும் புதுப்பித்தல், ஆவண பதிவிறக்கம், சமுதாய கூடம் முன்பதிவு, நீச்சல் குளம் முன்பதிவு, செல்ல பிராணிகளின் உரிமம் பதிவு, கடை வாடகை செலுத்துதல் உள்ளிட்ட சென்னை மாநகராட்சியின் 32 வகையான சேவைகளை மக்கள் எவ்வித அலைச்சலுமின்றி தாங்கள் இருந்த இடத்திலிருந்து வாட்ஸ்அப் சாட்பாட் வாயிலாக பெற்றிட முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று மாநகராட்சி நிதிநிலை அறிக்கையில் வெளியிட்ட அறிவிப்பின்படி QR கோட் மூலம் சொத்து வரி உள்ளிட்ட மாநகராட்சிக்கான வரிகளை செலுத்துவதற்கான திட்டத்தையும் மேயர் பிரியா தொடங்கி வைத்தார். QR கோட்ல மாநகராட்சிக்கு நம்ம ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் பே பண்றதாக இருந்தாலும் சரி, இல்ல வேலிடிட்டி டேட் நோட்டீஸா இருந்தாலும் சரி, இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணி இருக்கும் இடத்துல இருந்தே அது பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். இது நம்ம மெட்ரோ துறைக்கும் மாநகராட்சி சார்பாக QR கோட் வழங்கப்பட்டிருக்குது. அதே போல இ சேவைக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாத மாநகராட்சியில் இருக்கக்கூடிய இந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் பகுதிகளிலும் இந்த சேவை வழங்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு சேவைக்கும் ஒவ்வொரு அலுவலகத்திற்கு மக்கள் அலைவதை தடுக்கும் வகையில் இந்த திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது.